கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலில் நாம் ரட்சிக்கப்படணும், பிறகு மற்றவர்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்தணும், பிறகு அந்த ஆத்மாக்காக நாம் காவலாக இருக்கணும்னா அந்த ஆத்மாக்காக நாம் தினமும் செபிக்கணும், அந்த ஆத்மா கெட்டு போகக்கூடாது என்பதற்காக. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஊழியக்காரர்களாக எல்லோரும் நாம் பரிசுத்தமாக இருக்கிறோமா, தேவனை போல நாம் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கிறோமா, மற்றவர்களுக்கு நாம் புத்தி சொல்லுகிற நாம் ஒழுங்காக இருக்கிறோமா. குருடனுக்கு குருடன் வழி காட்ட முடியாது இல்லையா, 2 பேருமே பள்ளத்தில் விழுவாங்க. அதனால் சொல்லுகிற நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை வழி நடத்துகிற நாம் என்ன செய்யணும், ஒளியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களை வழி நடத்த முடியும். உலகத்துக்கு உப்பாகவும் வெளிச்சமாக இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். பாவம் செய்யாதவர்கள் யாரும் இல்லை, ஆனால் ஊழியம் செய்கிறவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து எந்த பாவம் செய்யாதவர்களாய் தன்னை காத்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் நம்மளை குற்றவாளி என்று தீர்க்காத அளவுக்கு நாம் ஒழுங்காக எல்லாவற்றிலும் கவனமாக நம்மளுடைய அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். நான் சில நேரத்தில் கோபப்படுவேன். அதுக்கு பிறகு இது ஏன் நம்ம மெசேஜில் இப்படியெல்லாம் சொல்கிறோம், நாமளே கோபப்படுறோமே என்று என்னை மாற்றிக்கொள்வேன். இது கூட செய்யக்கூடாது என்று என்னை நானே யோசித்து கொள்வேன். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கோபம் வரும், ஆனால் அது நிமித்தம் நாம் என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது என்று. எந்த ஒரு வார்த்தையோ ஒரு சாபமோ கெட்ட வார்த்தையோ மற்றவர்களை கேவலமாகவும் நம்ம பேசிவிடக்கூடாது இல்லையா. அதனால் நாம் எவ்வளோ விஷயத்திலே நாம் எச்சரிக்கையாக இருந்து நாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதனால் ஊழியக்காரர்களாக எல்லோரும் நாமும் முதல்ல பரிசுத்தமாக இருந்து மற்றவர்களை பரிசுத்தப்படுத்தணும். நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆத்மாக்காக தினமும் நாம் அவர்களுக்காக ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு அந்த ஆத்மா கெட்டு போகக்கூடாது என்று நாம் ஜெபிக்கணும். சரிங்களா? தேங்க்யூ.